ஹாய், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பவிஷ் பார்க்கில் தாங்க. பவானி குமராபாளையம் சைடில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பவிஷ் பார்க் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது சேலம் ஹைவேல இருக்கிற லக்ஷ்மி நகரில் தாங்க இருக்குது. இந்த பார்க்குக்கு உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்சு ஈவன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பார்க் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஆட்டோவில் லாஸ்ட் டே இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் ஸ்கூல் முடிச்சோடனே எங்கள் ஆட்டோ டிரைவர் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட் எல்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கூல் ரீயூனியன், காலேஜ் ரீயூனியன் எல்லாமே இந்த பார்க்கில் தான் நடந்திருக்கு. இங்கே குழந்தைங்களுக்கு நிறையவே கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் கூட இங்கே நிறைய எடுப்பாங்க. நிறைய சீனரிஸ் மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குமே இந்த பார்க் ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த பார்க் ரொம்பவே பெருசாக இருந்ததுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 மாமரம் இருக்கும். ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அப்புறம் எனக்கு அந்த ஹைவே டெவலப் பண்ணும்போது எல்லாமே பாதி வந்து போயிடுச்சு இந்த பார்க்கில். இப்போவுமே ரொம்ப ரினோவேட் பண்ணி ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லச்சின் ஸ்டே அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கும். இங்கேயுமே நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஈவன் சூட் ரூம்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் எல்லாமே நடக்கும். வெளியே அவுட்டோர் டைனிங் இருக்கும், இன்டோர் டைனிங், ஏசி ஹால் டைனிங் எல்லாமே இருக்குது. அந்த ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஹால் கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே ஹால் தான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பெரிய ஹால் இருக்குது. இந்த ஹால் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். எதுவுமே பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நீங்கள் சாப்பிட்ற அந்த இலக்கணக்குக்கு தான் உங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஹால் ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கே வெளியே கார்டன் இருக்குது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பார்ட்டி டைம்லாம் இந்த பஃபே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நிறைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே கூட இங்கே நடக்கும். இப்போ நாங்கள் போயிருந்த டைமில் கூட அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இது ஒரு என்ட்ரன்ஸ் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வீலர் பார்க்கிங் இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கூட அவைலபிளாக இருக்குது. அங்கே மேலே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது இல்லையா, அது வந்து இந்த டீ, காஃபி அந்த மாதிரி பீவரேஜஸ்க்காக வச்சுருக்காங்க ஹைவே சைடில். இந்த டெக்கரேஷன் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு நியூ இயர் டைமில் ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. தீபாவளி டைமில் ஒரு டெக்கரேஷன் இருக்கும். பொங்கலுக்கு வேறு மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம். இதுதான் வெளியில் உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கூட இருக்குது. ஸோ நைட் டைம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ப்ளசன்ட் மியூசிக்கோ இல்லை ஏதாவது மேட்ச்சோ பார்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஹால் டைனிங்குமே இருக்குது, நார்மல் டைனிங்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஏசி டைனிங் தான் போனோம். இதுதான் அந்த டைனிங் ஹால். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்காக இந்த ஃபிஷ் சில்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ட்ராகன் அண்ட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
இது சோளா பூரி பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது டவா பரோட்டா. ஸோ நான் ரொம்ப நாளாக இந்த வாழை இலை பரோட்டா ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ அந்த வாழை இலை பரோட்டா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கிரேவி ஒன்று வேறு கொடுத்துருந்தாங்க. நிறையவே அது இருந்துச்சு. அவங்களே ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க, நம்ம போயிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணும், இது மட்டுமே ஆர்டர் பண்ணுங்கள், இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே கைட் பண்ணுவாங்க உங்களை. ஸோ இதுதான் நான் வாழை இலை பரோட்டா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஈவன் அந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த கிரேவி ரொம்பவே பிடிக்கும். ஸோ நானே எங்கள் அம்மாவும் மட்டும்தான் ட்ரை பண்ணோம். பசங்க யாரும் அது ட்ரை பண்ண கிடையாது. பட் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிஷ்ஷு. இது நைட் டைமில் இந்த வியூ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் அங்கே நைட் டைம் டைனிங் வெளியே இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஹைவே சைடில் ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா, அந்த ஒரு ஷாப் இது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸு, இந்த பீவரேஜஸ் ஐட்டம்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இங்கே பசங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீமும் ஒரு ஓரியோ பிஸ்கெட் ஐஸ்கிரீமும் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்காக நான் ஒரு கோல்ட் காஃபி வாங்கியிருக்கேன். கோல்ட் காஃபி ரொம்பவே நல்லா இருந்தது.